டு ஆத்துசமையல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்கள் சேனலுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஹாய் வியூவர்ஸ், இப்போ வந்து லிவிங் ரூம்னுடைய 5 டிப்ஸ் ஆர்கனைஸ்டாக நம்ம வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எண்டு வரைக்கும் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அதாவது எப்படி இது வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணலான்னு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவும் உங்களுக்கு இருக்கும். டிப்ஸ் நம்பர் 1ன்னு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணிக்கோங்க திங்ஸ். லிவிங் ரூமில் நீங்கள் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆர்டராக வந்து கரெக்ட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுதான் டிப் நம்பர் 1. எது எங்கே வைக்கணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி நம்ம சொல்கிறோம்னா, இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஊஞ்சல் நான் போட்டிருந்தேன். இப்போ நான் அதை எடுத்துகிட்டு நான் இப்படி வச்சுருக்கேன். பிகாஸ் என்னுடைய கிட் வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் இப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, நமக்கு எப்படி வெல்டினேஷன் வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அது நல்லா வந்து அந்த ரூமில் நமக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருந்தால் ரொம்பவே வெல் அண்ட் குட். அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம். இது வந்து டிப்ஸ் நம்பர் 3. கண்டிப்பாக எல்லோரும் டெய்லி நம்ம வந்து பெருக்குவோம். அதை நம்ம வந்து பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். துடைக்கிறது 2 days ஒன்ஸ் நம்ம வந்து பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஒட்டடை அடிக்கிறது வந்து அது 2 weeks ஒன்ஸ் நம்ம வந்து பண்ணோம்னா இன்னமும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போது வந்து டிப் நம்பர் 5. எந்தெந்த பொருள் எப்படி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்போம். கண்டிப்பாக அது வந்து ரூமில் வந்து லிவிங் ரூமில் தான், அதாவது ஹாலில் தான் வந்து கண்டிப்பாக வந்து ஷோகேஸ் போட்டு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுவோம். பட் இங்கே என்னுடைய பிளேஸில் பார்த்திங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அது வந்து போட்டாலும் உங்களுக்கு இடம் அடையும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சே நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல வெயில் அடிக்குது. வெயில் அடித்து ரூமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக உங்களுக்கு தெரியறது. ஸோ டைனிங் டேபிள் வந்து வேறு அந்த ஸ்பேஸ் எனக்கு ப்ராப்பராக இல்லை, அதனால் நான் ஹால்லேயே நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல இந்த வால் ஹேங்கிங், இது வந்து என்னுடைய கசின் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த லேம்ப் மாதிரி இருக்குல்ல, அது வந்து க்ளேயில் பண்ணது தான். அது வந்து வெளியில் வாங்கினேன். மற்றபடி இந்த எல்லாமே இப்படி ரவுண்டாக வருது இல்லையா, ஸோ அது வந்து எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட் தான், வந்து கசின் சிஸ்டர் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குட்டி கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணாலே போதும். நம்ம தனியாக வாங்க வேண்டியது தேவையில்லாதது. ஸோ இங்கே வந்து நேச்சுரல் அந்த பிளான்ட்டு தான் 2 வச்சுருக்கேன் நான். அது டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாட்டர் விட்டிங்கன்னா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி உங்களுடைய சஜஷன்ஸ் எனக்கு கொடுங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் விண்டோஸ் தான் இங்கே இருக்கிறது. ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு மாதிரி த்ரெட்டு டைப் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து நான் தொங்க விட்டுருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னாப்ஸ், நைட்டு எடுத்த ஸ்னாப் கூட இருக்குது. வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இதில் இங்கே பாருங்கள், இப்போ இந்த த்ரெட்டு உங்களுக்கு தெரியல இது. ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீனாக தான் இந்த த்ரெட் இருந்தது. நான் வந்து அதை அப்படியே நான் 2ஆக கட் பண்ணி 2 விண்டோக்கும் நான் வந்து போட்டிருக்கேன்.
ஸோ இது கிட்டக்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நைட் வியூவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து சன்லைட்டில் உங்களுக்கு அந்த வியூ தெரியல. இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போட்டு விடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதர் ஆர்கனைசேஷன் பார்ப்போம். நைட் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ வெரி மச்.